ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட கிளாஸில் பேங்கிள் மேக்கிங் கிளாஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகிருச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயர்ரிங் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜிம்கா மேக்கிங் எப்படி பண்ணுறது, த்ரெட்டு எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த கிளாஸில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது ஜிம்கா பேஸ் தேவைப்படும். ஸோ ஜிம்கி மேக் பண்ணுறதுக்கு ஜிம்கா பேஸு, அடுத்து சில்க் த்ரெட். இது உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளூ தேவைப்படும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஃபேப்ரிக் க்ளூ, இந்த க்ளூ தேவைப்படும். ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸ்க்கு தேவையானது. அதே மாதிரி இன்றைக்கி நான் 2 மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒன்று நார்மலாக நம்ம ரேப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மெத்தட் தான். இன்னொன்று ஹேர் பின் இருக்குல்ல, நம்ம பூ குத்துற ஹேர் பின். ஸோ அந்த ஹேர் பின்னை வச்சு நம்ம எப்படி த்ரெட்டை ரேப் பண்ணுறது அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். இன்னொன்று நார்மல் மெத்தட் தான். ஸோ இந்த 2 மெத்தட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்டோன்ஸ் எதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எப்படி ரேப் பண்ணுறதுன்னு மட்டும்தான் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நான் ஸ்மால் சைஸில் தான் இந்த மாதிரி பேஸ் எடுத்திருக்கேன். ஸோ எந்த பேஸ் நீங்கள் எடுத்தாலும் அந்த எட்ஜஸ் இருக்கும்ல, எட்ஜஸில் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிசரோ இல்லை ஏதாவது நைஃப் வச்சோ அதை ஃபுல்லாக சரி பண்ணிக்கோங்க. அப்படி எட்ஜஸ் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அந்த த்ரெட்டை நம்ம ரேப் பண்ணோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஈவன் ஆக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஸோ இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டு உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அந்த கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த த்ரெட்டில் ஒரு 15 ஸ்டாண்ட்ஸ், ஏன்னா நம்ம சின்ன பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஏதாவது ஒரு டைரி, இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு டைரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைரியில் தான் 15 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் நோட்டோ இல்லை டைரி மீடியம் சைஸ், லாங் சைஸ்லாம் இல்லை, மீடியம் சைஸ் டைரி இருந்தது அப்படின்னா அந்த டைரி இல்லைன்னா நோட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நான் 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ எப்படி நம்ம இதில் ரேப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்க்கு அடியில் கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல த்ரெட்டு, அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி இது நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம நார்மலாக பேங்கிளுக்கு எப்படி நம்ம ட்ரை பண்ண விட்டோம் அந்த மாதிரி இதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ஏன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ளூவோடு சேர்த்து பிச்சுட்டு வந்துடும். ஸோ அந்த த்ரெட்டு ஸ்டிக் ஆகாமல் இருக்கும் க்ளூவோட. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ நான் ஒரு இது ரேப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ நீங்கள் ரேப் பண்ணி வச்சுருங்க த்ரெட்டில், சாரி பேஸில், ஜிம்கா பேஸில். ஸோ இப்போ நான் ஹேர் பின் எடுத்திருக்கேன். ஸோ நான் நார்மலான ஹேர் பின் எடுத்திருக்கேன். இன்னொரு ஹேர் பின் இருக்குல்ல, அந்த ஜிக்ஸாக் ஹேர் பின் மாதிரி பூக்குத்துற ஹேர் பின் இன்னொன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஹேர் பின் இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு அந்த ஹேர் பின் இல்லை, அதனால தான் இந்த ஹேர் பின் நான் எடுத்திருந்தேன். ஸோ இது கொஞ்சம் திக்காக இருக்கனால உள்ளே நம்ம த்ரெட்டை கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த நார்மலாக இருக்கும்ல அந்த பூக்குத்துற ஹேர் பின் அது இருந்ததுன்னா அந்த ஹேர் பின் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் எடுக்கும்போது நல்லா நீவிக்கோங்க. ஏன்னா ஈவனாக இருக்கணும். அது மாதிரி த்ரெட்டை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இப்போ நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். அந்த பேஸ் கிட்ட வச்சு நல்லா விரலை வச்சு டைட்டாக இழுத்துக்கோங்க. டைட்டாக இழுத்ததுக்கப்புறம் இந்த பின் இருக்குல்ல, பின்னை ஒரு சைடு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இந்த மாதிரி விட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு நகராமல் ஈவனாக இருக்கும்.
ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எனக்கு இந்த ஹேர்பின் வந்து அந்த எட்ஜு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால என்னால் சரியாக இது பண்ண முடியல. அதனால் சின்ன ஹேர்பின் இருக்கும்ல, அந்த ஹேர்பின் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டக்கு டக்குன்னு இருக்கும், டக்கு டக்குன்னு பண்ண முடியும். ஸோ பொறுமையாகவே பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த இந்த ஜிம்கா வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த 2 விரலில் தான் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு கை வந்து அந்த எட்ஜில் வந்து கண்டிப்பாக வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ போக போக பழகிரும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஒவ்வொன்றா வந்து கேப் இல்லாமல் நீங்கள் வந்து த்ரெட்டை ரேப் பண்ணுங்கள். அதே மாதிரி த்ரெட்டை வந்து ஈவனாக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நார்மல் மெத்தடுன்றது வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த எட்ஜ் இருக்குல்ல, அந்த எட்ஜில் இருக்க அந்த நூலை மட்டும் கொஞ்சம் நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த நூலவே உள்ளே விட்டு நம்ம எடுப்போம்ல, அந்த ஹோல் இருக்குல்ல, ஹோல்குள்ளே வந்து நூலை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அனதர் சைடு வந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் மெத்தட் வந்து இதாயிரும். நீங்கள் ஆனால் என்னென்னா ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் த்ரெட்டை ரேப் பண்ணுறப்ப கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா த்ரெட்டு எல்லாமே வந்து ஈவனாக இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி நூல் கொடுக்கும்போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சி கொடுங்க. லூஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு ஈவனாக இருக்காது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து த்ரெட்டை ரேப் பண்ணணும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து சின்ன பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் அடுத்த கிளாஸில் வந்து பெரிய பேஸ் இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்ட்ரெட் மேக் பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுவேன். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து உங்களுக்கு த்ரெட் ரேப்பிங் மட்டும் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி ரேப் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும், அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட கிளாஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதில் எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. கிளாஸ் ஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கிளாஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். கிளாஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது 300க்குள்ளே வரும் அமௌண்ட்டு. ஸோ அதுவுமே கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் தான் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணணும், அமௌண்ட்டு வந்து பே பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி எந்த கம்பல்சரியும் கிடையாது. எந்த ஃபீஸுமே வந்து நான் வந்து கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஹேண்டில் அந்த 2 மெத்தடும் உங்களுக்கு நான் போட்டு காட்டிட்டேன். நீங்களும் இந்த 2 மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த மெத்தடு வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. பேங்கிள் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆக்டிவாக இருக்கீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பிகிட்டே இருக்கீங்க. குரூப் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் ப்ரைவேட்டாகவும் எனக்கு அனுப்புகிறீங்க. நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் போட்டு காட்டுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதோடு விட்டுறாதீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டைம் பாஸ்க்கு பண்ணாதீங்க. ஒரு பிஸ்னஸாக நினச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து த்ரெட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பேஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரேப் பண்ணிடுங்க. ரேப் பண்ணிவிட்டு அந்த ஃபைனல் வரும்ல, ஃபினிஷ் ஆகிற இடத்துல நம்ம பேங்கிளுக்கு எப்படி வந்து நம்ம அடியில் கொண்டு வந்து த்ரெட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணுவோம், அதே மாதிரியே இதுலேயும் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக அந்த த்ரெட்டை கொண்டு வந்துட்டு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். டைட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து விலகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கொண்டு வந்து நம்ம நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி வந்து பேங்கிள் கிளாஸ்லேயே நிறைய டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா இதுதான் வந்து இயரிங் கிளாஸோட ஃபஸ்ட்டு
டிசைன் த்ரெட் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு தான் பார்த்துருக்குறோம். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் வந்து த்ரெட்டை வந்து ரேப் பண்ணி வச்சுக்கோங்க, பேஸில் ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கான கிளாஸில் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி த்ரெட் நம்ம இயர்ரிங் வந்து மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து நாளைக்கான கிளாஸில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி பேங்கிள் கிளாஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்போம். நிறைய டிசைன்ஸ் மீன் ஒவ்வொரு பேங்கிளில் வந்து அந்த செக்குடு பேங்கிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுன்னு பார்த்தா அந்த செக்குடு பேங்கிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் 3D டிசைன் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன் பாருங்கள். ஸோ அந்த டிசைன் தான் இதெல்லாம். நீங்கள் வந்து ஒரு பேங்கிள் ஃபுல்லாகவே மேக் பண்ணி காட்டுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பேங்கிள் ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கூட நம்ம மினி கடா பேங்கிள் தான். இது ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.